அது சரியா ஜூலை 3, 2026. டைம் கரெக்டா சாயங்காலம் ஒரு 4:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. பிங்க் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ராஜஸ்தான் மாநிலத்துடைய தலைநகரமான ஜெய்ப்பூர். அங்க இருக்கிற ஒரு சாதாரண ஏரியா தான் இந்த பிரதாப் நகர். அந்த சாயங்கால நேரத்துல 45 வயதான நீரஜ் சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய பையனை வெளியே கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுல ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்படி ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற தன்னுடைய மூத்த பொண்ணான ஆயுஷி சர்மா கிட்ட, ஆயுஷி நான் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு அம்மாவும் மகனும் அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு கிளம்புனதுதான் அவங்க தன்னுடைய பொண்ணு கிட்ட பேசுற கடைசி வார்த்தை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்ப துளி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சோ அந்த பெண்மணி தன்னுடைய பையனை கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ல விடுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே டெய்லியுமே போயிட்டு வர்ற அதே வழிதான். சோ அப்படி அவங்களுடைய பையனை பத்திரமா அந்த சென்டர்ல விட்டுட்டு திரும்பவுமே தன்னுடைய வீட்டை நோக்கி தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து வந்துட்டு இருந்த அந்த ரோடு ரொம்பவே பெருசும் இல்லாம ரொம்ப சின்ன ரோடாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸா இருக்கிற ஒரு ரோடு. அதே நேரத்துல அந்த ரோட்ல 1-2 பேர் தான் அந்த டைம்ல அமைதியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரணமான சாயங்கால நேரம் எப்படி இருக்குமோ எந்த ஒரு சத்தமுமே இல்லாம ரொம்பவே அமைதியா தான் அந்த இடம் இருந்துச்சு. அப்படி நடந்து போயிட்டு இருந்தவங்க இப்ப தன்னுடைய வீடு நெருங்கிருச்சு அப்படின்னு ரோடுடைய ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கிராஸ் பண்ணணும். சோ அந்த பெண்மணி அந்த ரோட்டுடைய ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க. அந்த ரோட கிராஸ் பண்றதுக்காக தன்னுடைய வலது கால் எடுத்து அந்த ரோட் மேல வைக்கிறாங்க. ஆக்சுவலி எஸ்டிஐ ஜஸ்ட் நான் சொல்றது அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம டெய்லியுமே நடந்து போற நம்ம ஏரியால இருக்கிற ஒரு ரோடு, எப்பவும் போல நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அந்த அசாத்தியமான தைரியத்துல அவங்களுடைய அந்த அடி எடுத்து வைக்கிறாங்க. பட் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்க போற கடைசி காலடி அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கண்ணிமைக்கிற நேரத்துல எங்கிருந்தோ மின்னல் வேகத்துல வந்த ஒரு கார் நீரஜ் மேல பலமா மோதிட்டு அவங்கள அடிச்சு தூக்கிட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அந்த கார் மோதின ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இடிச்ச வேகத்துல நீரஜ் கிட்டத்தட்ட 100 அடி தூரத்துக்கு காத்துல தூக்கி வீசப்பட்டு அப்படியே டைரக்டா தரையில வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஆனா அந்த காரும் இடிச்ச அந்த செகண்டே என்ன ஏது அப்படின்னு கூட நின்னு கூட பார்க்காம அந்த காருடைய ஸ்பீடையுமே குறைக்காம அப்படியே அந்த இடத்தை விட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல மறைஞ்சும் போகுது. இவங்க இந்த பெண்மணி அவ்வளோ ஃபோர்ஸா தரையில விழுந்ததுமே அவங்களுடைய பின்மண்டை ரொம்பவே பலமா அந்த தார் ரோட்ல மோதுது. அந்த ஸ்பாட்லயே அவங்களுடைய தலை உடைஞ்சு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே அவங்களுடைய உயிர் பிரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு ஆள் அரவுமே இல்லாம அமைதியா இருந்த அந்த இடம் அடுத்த சில நிமிஷங்கள்லயே ரொம்பவே பரபரப்பான ஒரு இடமா மாறுது. அந்த வழியில போனவங்க, சுத்தி இருந்த மக்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அந்த இடத்துல கூட ஆரம்பிக்குது. நீரஜ் அந்த பெண்மணியுடைய சடலம் அப்படி அந்த ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிச்சாங்க. பதற்றத்துல உடனடியா லோக்கல் போலீஸ்க்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தி கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தகவல் கிடைச்ச சில நிமிஷங்களுக்குள்ளேயே பிரதாப் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க கூடி நின்னுட்டு இருந்த அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு அங்க முன்னாடி போய் பார்த்த போலீஸ்க்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. மூச்சு காத்து இல்லாம முகம் முழுக்கவே ரத்தத்துல மூழ்கி கிடக்கிற நீரஜ் அந்த பெண்மணியுடைய உடம்ப பார்த்ததுமே போலீஸ் ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப ஸ்பாட்ல நின்ன மத்த போலீஸ்காரங்க எல்லாமே அந்த சம்பவம் நடந்த அந்த நேரத்துல அங்க இருந்தவங்கள, அதாவது இத நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் அவங்க எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்கிருந்த மக்கள் ரொம்பவே பயத்தோட அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சார் நாங்க அவங்களுக்கு பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு கார் மின்னல் வேகத்துல வந்து அவங்களை இடிச்சு தூக்கிட்டு என்ன ஏது அப்படின்னு கூட நின்னு பார்க்காம அங்கிருந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அந்த கார் ஓட்டுன ஆளை பார்த்தா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தவன் மாதிரி தான் சார் இருந்துச்சு. ரோட்ல வண்டி அவன் நேரா ஓட்டாம வளைஞ்சு வளைஞ்சு தாறுமாறா தான் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. மக்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனாலுமே ஸ்பாட்ல இருந்த யாராலையுமே அந்த காருடைய நம்பரையோ காரை பத்தின வேற எந்த ஒரு டீடைல்ஸையோ கன்ஃபார்மா சொல்ல முடியல. சோ போலீஸ் அடுத்த கட்டமா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அந்த ஏரியாவை சுத்தி எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்ட அந்த பெண்ணுடைய உடம்ப பரிசோதனை பண்ணிட்டு அந்த சோகமான தகவலை அவங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா போலீஸுடைய ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சு நீரஜுடைய உடல் அவங்களுடைய வீட்டுக்கு வருது. அது வரைக்குமே அம்மா வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்த அந்த மகளும் மகனும் வீட்டுல இறந்து போன அம்மாவுடைய உடம்ப பார்த்ததுமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடே ஒரு மிகப்பெரிய சோகத்துல மூழ்க ஆரம்பிச்சது. ரொம்பவே பாரமான இதயத்தோட அவங்களுடைய இறுதி சடங்குகளும் நடந்து முடிஞ்சது. இன்னொரு பக்கம் போலீஸ் அந்த ஏரியாவை சுத்தி கலெக்ட் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை ஸ்டேஷன்ல வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த வீடியோவை பார்த்த ஸ்டேஷன்ல இருந்த ஒட்டுமொத்த போலீஸ்க்கே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்பாட்ல நின்ன மக்கள் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காரை ஓட்டிட்டு வந்தவன் குடிச்சிட்டு வந்திருப்பான் போல, வளைஞ்சு தாறுமாறா தான் ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. பட் சிசிடிவில ரெக்கார்டான ஃபுட்டேஜோ அதுக்கு அப்படியே நேர் எதிரா இருந்துச்சு. அந்த கார் வளைஞ்செல்லாம் வரல, ரொம்பவே கரெக்டா நேரா தான் வந்துட்டு இருந்திருக்கு. எப்ப நீரஜ் அந்த ரோட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ சரியா அந்த நேரத்துல கிட்டத்தட்ட அந்த கார் 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அவங்கள குறி வச்சு கரெக்டா அவங்கள மோதிட்டு கொஞ்சம் கூட ஸ்பீடை குறைக்காம அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கு. இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த ரெக்கார்டிங்ஸ்ல இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நீரஜ் தன்னுடைய வீட்ல இருந்து அவங்களுடைய பையனை கோச்சிங் சென்டருக்கு கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அப்படி அவங்க கிளம்புன அந்த நிமிஷத்துல இருந்தே அதே கார் அவங்கள ஒரு நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா புரிஞ்சது. இது தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, கண்டிப்பா இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டரா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்ச அந்த நேரத்துல கரெக்டா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு நபர் ரொம்பவே பதட்டமா உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. அவரு நேரா போலீஸ் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்தாரு. அப்படி அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இறந்து போன நீரஜ் சர்மாவுக்கு நடந்தது ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை சார், கண்டிப்பா இது ஒரு கொலை அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. நீரஜ் சர்மாக்கு நடந்தது ஆக்சிடென்ட்டா இருக்க துளி கூட வாய்ப்பே இல்லை சார், இது ஒரு கொலை, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படி அவர் அன்னைக்கு சொன்ன அந்த விஷயங்களும் அதை தொடர்ந்து நடந்த போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை மட்டும் இல்ல அந்த ஊரையே உழுக்கிற ஒரு கோல்ட் பிளட்டட் கேஸா உருவெடுக்க ஆரம்பிச்சது. ஆமா எஸ்டிஏ, இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு மக்களை ஆச்சரியமாகவும் ரொம்பவே பயமாகவும் பேச வச்ச ஒரு டிஃப்ரெண்டான ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த நீரஜ் சர்மா யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஜய்குமார் சர்மா இவங்களுடைய மனைவி தான் இந்த நீரஜ் சர்மா. ஆக்சுவலா இந்த விஜய்குமார் ராஜஸ்தான்ல இருக்கிற ஹைகோர்ட்ல கோர்ட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அது என்ன ப்ரோ கோர்ட் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது கோர்ட்ல ஜட்ஜுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாங்க. கோர்ட்ல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ரெக்கார்ட் பண்றது, ஜட்ஜ் சொல்ற ஆர்டர்ஸை மெயின்டைன் பண்றது அப்படின்னு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான வேலை. ஸோ இந்த விஜயகுமார் மற்றும் நீரஜ் தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. மூத்த பொண்ணுடைய பேரு ஆயுஷி சர்மா. இவங்க ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு லா காலேஜ்ல LLB படிச்சிட்டு இருந்தாங்க. 2வது பையன் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். நீரஜுடைய உலகமே அவங்களுடைய கணவரும் அந்த 2 குழந்தைகளும் தான். பையன் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னாலுமே அவனை ஒரு சுமையா அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு நாளுமே பார்த்ததே கிடையாது. ரொம்பவே அன்பா அவன் மேல ஒரு தனி கவனம் செலுத்தி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுடைய மனசுக்குள்ள இருந்த பயம், இன்செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே மெதுவா உடைச்சு அவனுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ரொம்பவே அமைதியா எந்த ஒரு குறையுமே இல்லாம ரொம்பவே அழகா இந்த குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த குடும்பமே சுக்கு நூறா சிதறி போற மாதிரியான ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. எஸ், ஒரு நாள் காலையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வழக்கம் போல ரொம்பவே சாதாரணமா வேலைக்கு கிளம்பி போன விஜயகுமாருக்கு இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் ஒன்று வருது. அந்த ஒரு செகண்ட்ல அந்த குடும்பத்துல
குடும்பத்துடைய வாழ்க்கையை தலைகீழா மாறிச்சு. பிகாஸ் அதுக்கப்புறமா விஜயகுமாரால எழுந்து நடக்கவே முடியாம படுத்த படுக்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டிய ஒரு கொடூரமான நிலைமை வந்துருச்சு. அன்னைக்கு படுத்த படுக்கையானது விஜயகுமார் ஒருத்தர் மட்டும் இல்ல, அவருடைய மொத்த குடும்பமுமே தான். ஏன்னா குடும்பத்துடைய ஆணிவேரான தலைவனே இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னா வீட்டுல இருக்கிற மத்தவங்க இனி எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி அந்த மொத்த குடும்பத்தையுமே ரொம்பவே ஆழமா உழுக்க ஆரம்பிச்சது. அந்த அழகான குடும்பத்துக்குள்ள விதி கொடூரமா விளையாட ஆரம்பிக்குது. இப்ப வீட்டுல இருக்கிற எல்லா பொறுப்புகளுமே மனைவியான நீரஜை சுத்தி தான் வந்து நிக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் படுத்த படுக்கையா இருக்கிற தன்னுடைய கணவரை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் தன்னுடைய பிசிக்கலி சேலஞ்சுடைய பயனையும் கவனிச்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே மேல தன்னுடைய மூத்த பொண்ணுடைய படிப்பையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் இடையில நிறுத்திடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய பொறுப்புகள் தோள அழுத்தினாலுமே எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் அப்படின்னு ரொம்பவே தைரியமா அந்த தாய் அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவரான விஜயகுமார என்னதான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சாலுமே அவருடைய உடம்புல துளி கூட எந்த ஒரு மாற்றமுமே தெரியல. இப்படியே வலிகளோட நாட்கள் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் படுத்த படுக்கையிலேயே இருந்த விஜயகுமார் துடிச்சு தன்னுடைய கடைசி மூச்சையுமே விடுறாரு. இப்ப தாயான நீரஜ் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அந்த குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பம் என்னதான் தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருந்தாலுமே அதை கொஞ்சம் சரி கட்டுற விதமா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தியுமே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஹைகோர்ட்ல கோர்ட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்த விஜயகுமார் டியூட்டியில் இருக்கும் பொழுதே அவர் இறந்துட்டார் அப்படிங்கறதால கவர்மெண்ட் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா, இல்ல சீரியஸ் மெடிக்கல் ரீசன்ஸ் காரணமா அவரால் வேலையை தொடர முடியல அப்படின்னாலோ அவங்களுடைய குடும்பம் வறுமையில வாடக்கூடாது அப்படிங்கறத கருத்துல வச்சுக்கிட்டு கருணை அடிப்படையில அரசாங்கமே அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலை தான் விஜயகுமாருடைய மனைவியான நீரஜுடைய கைக்கு இப்ப வந்துச்சு. இருட்டுல தவிச்சிட்டு இருந்த அந்த குடும்பத்தை இந்த வேலை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அப்படி நீரஜ் ஜெய்ப்பூர் கோர்ட்ல லோயர் டிவிஷன் கிளர்க்கா வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய புது வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போக ஆரம்பிச்ச நீரஜ் தன்னுடைய பொண்ணையும் பையனையும் ரொம்பவே அன்பா வீட்டுல அப்பா இல்லாத குறையே கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே பாசமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. நாட்களும் இப்படியே நகர ஆரம்பிச்சது. ஆயுஷி இப்ப அவங்களுடைய ஃபைனல் இயரை படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரெண்டாவது பையனை நீரஜ் ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. காலையில கோர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற தன்னுடைய பையனை கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவுமே கூட்டிட்டு வர்றது அப்படின்னு நீரஜ் அவங்களுடைய ஒற்றை கையால அந்த முழு குடும்பத்தையே தாங்கி பிடிச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மொத்த குடும்பமுமே விஜயுடைய இழப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்து நீரஜும் அவங்களுடைய குழந்தைகளும் தங்களுடைய இயல்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்பா இல்ல அப்படின்னாலுமே பரவாயில்ல, அம்மா நீரஜ் ஆயுஷையும் அந்த பையனையும் எந்த ஒரு குறையுமே இல்லாம வாழ வச்சாங்க. ஆனா எல்லாமே சரியாயிருச்சு, இனிமேல் சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்துல தான் நம்ம இந்த வீடியோவுடைய ஆரம்பத்துல பார்த்த அந்த கொடூரமான சம்பவம் நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட் நீரஜுடைய உயிரை மட்டும் எடுத்துக்கல, எந்த ஒரு குறையுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த 2 குழந்தைகளையும் மொத்தமா இந்த உலகத்துல அனாதையா மாத்துச்சு. சரி, ஓகே, இப்ப போலீஸ் சிசிடிவி ரெக்கார்டிங்ஸை பார்த்து நீரஜுடைய இந்த மரணத்துக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மரணம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க இல்லையா? சரியா அந்த நேரத்துல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு நபர் ரொம்பவே படபடப்பா வந்து, சார் இது ஆக்சிடென்டே கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்னு அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரொம்பவே உறுதியா கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபர் யார் அப்படின்னா, நீரஜ் கூட பிறந்த நீரஜுடைய சொந்த தம்பியான ராகேஷ் குமார் சர்மா தான். ஆக்சுவலா போலீஸ் அவர் சொல்றதை கேட்டு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கூட பிறந்த அக்காவை இழந்த அந்த ஒரு வழியில அவர் எமோஷனல் ஆகி இப்படி தப்பா பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவர் அடுத்து சொன்ன அந்த ஒரு விஷயம் அந்த மொத்த போலீஸ் ஸ்டேஷனையுமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சது. உடனடியா போலீஸும் ராகேஷ் சொல்றத சீரியஸா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலா நீரஜ் இறந்து போன அந்த விஷயத்தை கேட்டதுமே ராகேஷுடைய மனசே சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு. உடனடியா தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி அக்கா நீரஜுடைய இறுதி சடங்குக்கு அவங்களுடைய வீட்டுக்கு பதறி போய் அங்க வந்திருக்காரு. அப்படி வந்த ராகேஷ் நடு வீட்டுல ரத்த காயங்களோட கிடக்கிற தன்னுடைய அக்காவுடைய உடம்ப அப்படியே
கண் கலங்கி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அங்க வந்தவங்க எல்லாருமே நீரஜ இறந்து போன தன்னுடைய அக்காவை கடைசியா பார்த்துட்டு அழுதுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துல தான் ராகேஷ் அந்த கூட்டத்துல நின்ன சில முகங்களை ரொம்பவே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல ரொம்பவே சோகமா கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு இருந்த அந்த முகங்கள் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது ஒரு இறுதி சடங்கு அப்படிங்கறதே மொத்தமா மறந்துட்டு ஏதோ ஒரு சாதாரண வீட்டுல உட்கார்ந்து பேசுற மாதிரி ரொம்பவே கேஷுவலா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத ராகேஷ் கவனிக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்ததுமே ராகேஷுடைய மனசுக்குள்ள ஒரு ஸ்பார்க் அடிச்சது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய அக்காவான நீரஜ் ரொம்பவே பயந்து போய் ராகேஷ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் போல அப்படின்னு ரொம்பவே உடைஞ்ச ஒரு குரல்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் போல இருக்கு. அன்னைக்கு தன்னுடைய அக்கா தங்கிட்ட உயிரை கையில பிடிச்சிட்டு பயந்து போய் சொன்ன அந்த நபர் இப்ப அந்த இறுதி சடங்கு கூட்டத்துல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா பேசிட்டு நிக்கிறத ராகேஷ் அப்படியே நேர்ல பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த அந்த செகண்டே தன்னுடைய அக்கா இறந்தது ஆக்சிடென்ட் கிடையாது, இது பக்காவான பிளான் பண்ணப்பட்ட ஒரு கொலைதான் அப்படின்னு ராகேஷ் முழுசா கன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. பட் ராகேஷ் சொன்ன அந்த நபருடைய பேரை கேட்ட போலீஸ் ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. பட் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும் பொழுது ராகேஷ் சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் ராகேஷ் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு அவங்களுடைய அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ரொம்பவே சீரியஸா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல நீரஜ் இறந்த அன்னைக்கு சரியா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த நேரத்துல அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற செல்போன் டவர்ஸை வச்சு அந்த லொகேஷனுடைய சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ் அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல போலீஸ்க்கு ஆயிரக்கணக்கான கால் ரெக்கார்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் ரொம்பவே அதிகமா பேசப்பட்ட நபர்களை போலீஸ் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா போலீஸுடைய கண்ணுல அந்த ஒரு குறிப்பிட்ட கால் ரெக்கார்ட் சிக்க ஆரம்பிச்சது. கரெக்டா நீரஜ் இறந்த அன்னைக்கு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு பதட்டமா 20 முறைக்கும் மேல கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் நீரஜ் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2 நம்பருக்கும் நடுவுல ஏகப்பட்ட கால்ஸ் போயிருக்கு அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்காது, ரெக்கார்டுனா வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இருக்காது. அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கால் டீடைல்ஸ் தான் இருக்கும். அதாவது எத்தனை செகண்ட் பேசியிருக்காங்க, எப்ப பேசியிருக்காங்க, எந்த டைம்ல பேசியிருக்காங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் இருக்கும். ஸோ உடனடியா போலீஸ் அடுத்ததா அந்த நம்பருடைய ஓனர் யாரு அப்படிங்கறத ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப போலீஸ்க்கு கிடைச்ச அந்த பேரு, அந்த நம்பர் யாருடையது அப்படின்னா ஹேமந்த் சர்மா அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்கு. இந்த ஹேமந்த் சர்மா யாரு அப்படிங்கறத செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிஸ்டம்ல அந்த நபருடைய ப்ரொஃபைல் ஓபன் ஆனதுமே போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா புரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் ஒரு பக்காவான கிரிமினல் அப்படின்னு நினைச்சாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடியுமே பல கிரிமினல் கேஸ்கள்ல இவன் அரெஸ்ட் ஆயிருக்கான் அப்படிங்கறத போலீஸ் ரெக்கார்ட்ஸ் இப்ப தெல்ல தெளிவா அவங்களுக்கு காட்டிட்டு இருந்துச்சு. உடனடியா போலீஸ் களத்துல இறங்கி தலைமறைவா இருந்த அந்த ஹேமந்த வளைச்சு பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. ஸ்டேஷன்ல வச்சு அவங்களுடைய ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சதுமே போலீஸோடைய அடியை தாங்க முடியாம ஹேமந்த் அந்த ஒரு பயங்கரமான உண்மையை கக்க ஆரம்பிக்கிறான். சார், நீரஜ் சர்மாவை கார் ஏத்தி கொலை சொல்லி எனக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே யாரு அவ்வளோ காசு கொடுத்து ஒரு அம்மாவை கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸுடைய மூளைக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ போலீஸ் மறுபடியுமே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அதிகமாக அப்ப அவன் சொன்ன அந்த பேரு மோகன் ஸ்வரூப். அன்னைக்கு அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஹேமந்த் இந்த மோகன் ஸ்வரூப் கூட தான் அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, யாரா இந்த மோகன் ஸ்வரூப் அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச அந்த தகவல் மொத்த போலீஸையுமே ஷாக் ஆக வச்சது. இந்த மோகன் ஸ்வரூப் யாரு தெரியுமா? இறந்து போன நீரஜுடைய கணவர் விஜயகுமார் இருக்காரு இல்லையா, அந்த விஜயகுமாருடைய சொந்த அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் தான் இந்த மோகன் ஸ்வரூப்.
மோகன் எதுக்காக தன்னுடைய தம்பி மனைவியை கொலை பண்ணணும், அதுவும் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து எதுக்காக கொல்லணும் அப்படின்னு போலீஸ்குள்ளேயும் சரி, இப்ப உங்களுடைய மனசுக்குள்ளேயுமே சரி இதே கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ போலீஸ் அடுத்ததா மோகனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல மோகன் ரொம்பவே சாதாரணமா அப்படியே மழுப்பி தப்பிக்க பார்க்கறான். எனக்கு ஹேமந்த் யாரு அப்படின்னே தெரியாது, நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு போலீஸ் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே கரெக்டா பதில் சொல்லாம ஏருக்கு மாறா பதில் சொல்லிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல கடுப்பான போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல நேரடியான ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்கை கொடுக்குறாங்க. போலீஸுடைய அந்த ட்ரீட்மெண்ட்ல பயந்து போன மோகன் வேற வழி இல்லாம அவனுடைய வாயாலேயே அந்த ஷாக்கிங்கான உண்மைகளை உடைக்க ஆரம்பிச்சான். சார், நான் வெறும் அம்பு தான், இந்த கொலை பண்ற திட்டத்துல நான் ஒரு சின்ன பங்கு தான் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட போலீஸ்க்கு அது அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நீரஜை கொலை பண்ண சொன்ன அந்த மெயின் கில்லர் தான் மோகன், நம்ம அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் மோகன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த மொத்த கேஸையுமே வேற ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. ஆமா சார், நான் தான் 7 லட்சம் ரூபாய் காசை ஹேமந்த் கிட்ட கொடுத்து நீரஜை கொலை பண்ண சொன்னேன். ஆனா அந்த 7 லட்சத்தை என்கிட்ட கொடுத்தது வேற ஒரு கை அப்படின்னு அப்படியே இழுத்துட்டு அந்த மோகன் வேற ஒரு பேரை சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி அந்த மோகன் சொன்ன அந்த பேரை கேட்டதுமே ஸ்டேஷன்ல இருந்த மொத்த போலீஸும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. நீரஜை கொலை பண்ண இவ்வளோ பெரிய பிளானை போட்ட அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு தெரியுமா எஸ்டிஐ? உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கெஸ் பண்ணது சரியா அப்படிங்கிறத அப்புறமா செக் பண்ணலாம். நீரஜ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததுக்கு அப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தப்ப ஸ்டேஷனுக்குள்ள வந்து இறந்து போன நீரஜுடைய தம்பியான ராகேஷ் ஒரு பேரை சொன்னார் இல்லையா, அதே பேர் தான் அது. பட் ப்ரோ, நீங்க அந்த பேரை இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே, யார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரத்த வெள்ளத்துல கிடந்த நீரஜுடைய சடலத்தை பார்த்து கதறி அழுத நீரஜுடைய சொந்த பொண்ணான ஆயுஷி சர்மா தான் அந்த மாஸ்டர் மைண்ட் கில்லர். இது தெரிஞ்ச உடனே அதிரடியா களத்துல இறங்கின போலீஸ் ஆயுஷிய அதிரடியா அரெஸ்ட் பண்ணி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆயுஷி ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால போலீஸை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அவ திருப்பி போலீஸ் கிட்டயே ரொம்பவே திமிரா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. எதுக்காக இப்ப என்ன அரெஸ்ட் பண்றீங்க? ஓ, உங்களுக்கு கொலை பண்ணவன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக என் மேல புட்டப் கேஸ் போட பாக்குறீங்களா? என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா? இதுக்காக உங்க எல்லார் மேலயுமே நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சட்டம் பேசிட்டு போலீஸையே மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. பட் போலீஸ் எந்த பதட்டமுமே இல்லாம ஹேமந்த் மற்றும் மோகன் கொடுத்த அந்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஆயுஷுடைய மூஞ்சிலேயே தூக்கி வீசுறாங்க. அப்படி அதை எடுத்து பார்த்ததுமே அவளுக்குள்ள இருந்த அந்த சட்டம் படிச்ச ஆணவம் அப்படியே சுக்கு நூறா உடைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே திமிரா பேசினவ அப்படியே கூனி குறுகி போய் பேச ஆரம்பிக்கிறா. போலீஸுடைய அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சவ வேற வழியே இல்லாம கடைசியில அவ பண்ண அந்த ஷாக்கிங்கான கன்ஃபஷனை அவளுடைய வாயாலேயே சொல்ல ஆரம்பிச்சா. அப்படி அவ சொன்ன அந்த கன்ஃபஷன்ல இருந்த கொடூரமான விஷயங்கள் இதுதான். ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கணவரான விஜயகுமார் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கவர்மெண்ட் வேலை அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தது இல்லையா? பட் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணது அவருடைய மனைவி நீரஜ் மட்டும் கிடையாது, அவருடைய பொண்ணான ஆயுஷியும் தான். ஆனா கவர்மெண்டுடைய ரூல்ஸ் படி அந்த வேலை ஆயுஷிக்கு கிடைக்காம இறந்து போன அவருடைய மனைவியான நீரஜுக்கு தான் போச்சு. ஸோ இப்ப நான் தகுதியா இருந்துமே எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை என்னுடைய அம்மாவுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய வெறுப்பா மாறி ஆயுஷுடைய மனசுக்குள்ள மெல்ல மெல்லமா அது வேரூன்ற ஆரம்பிச்சது. இந்த வேலை பறிபோன வெறுப்புக்கு மேல அந்த குடும்பத்துல ஏற்கனவே இன்னொரு பெரிய பிரச்சனையும் ஓடிட்டு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா எஸ், சொத்து பிரச்சனை தான். ஆக்சுவலா ஆயுஷுடைய பேரண்ட்ஸான நீரஜுக்கும் விஜயகுமாருக்கும் நிறைய சொத்து இருந்திருக்கு. அதுல தனக்கு வர வேண்டிய பங்கை இப்பவே பிரிச்சு தாங்க அப்படின்னு ஆயுஷி ரொம்பவே பிடிவாதமா கேட்டிருக்கா. ஆனா அதுக்கு அவளுடைய அம்மா சுத்தமா ஒத்துக்கல. இதனால ஆயுஷிக்கு ஒரு பெரிய பயம் வளர ஆரம்பிச்சது. எங்க இந்த சொத்து முழுசையுமே தன்னுடைய தம்பி பிசிக்கலி சேலஞ்சடான தம்பிக்கு கொடுத்துருவாங்களோ, இது எல்லாத்தையுமே அவனுக்கு எழுதி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம்
நாளுக்கு நாள் அவளுடைய மனசுக்குள்ள அதிகமாயிருக்கு. வேலை பறிப்போன வழியும் சொத்து கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயமும் சேர்ந்து அம்மாவுக்கும் மகளுக்கும் நடுவுல தினமுமே ஒரு பெரிய வாக்குவாதமா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகி ஒரு கட்டத்துல கோவத்துடைய உச்சத்துல ஆயுஷி தன்னுடைய சொந்த வீட்டை விட்டே வெளியேறி தன்னுடைய பெரியப்பா பையனான பல்ராம், தன்னுடைய கசின் பல்ராமுடைய வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த பல்ராம், இந்த பெரியப்பா பையன் யாரு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 7 லட்சம் கொடுத்ததா மோகன் ஸ்வரூப் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவனோட சொந்த பையன் தான் இந்த பல்ராம். அதாவது ஆயுஷியுடைய பெரியப்பா பையன் தான் இந்த பல்ராம். அண்ட் ஆயுஷுடைய பெரியப்பா தான் அந்த மோகன் ஸ்வரூப். அப்படி ஆயுஷி அவளுடைய பெரியப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவளுக்குள்ள இருந்த அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொலை வெறியா அவளை மாத்த ஆரம்பிச்சிருக்கு. நாட்கள் கடக்க கடக்க அவ ரொம்பவே மோசமா, ரொம்பவே ஆபத்தா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு நாள் ஆயுஷி தன்னுடைய அண்ணனான பல்ராம் கிட்ட அவளுடைய அந்த கொடூரமான பிளானை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. என்னோட அம்மா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டா. இப்படியே போச்சு அப்படின்னா எனக்கு வர வேண்டிய சொத்துமே அவங்க என்னுடைய தம்பிக்கு எழுதி வச்சிருவாங்க போல. அதனால என்னோட அம்மா இனி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. அவ செத்தாதா திரும்பவுமே எனக்கு அந்த வேலையும் அவளுடைய சொத்துமே கிடைக்கும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் உனக்குமே அந்த சொத்துல ஒரு பங்கை தரேன் அப்படின்னு ஆசையை காட்டி பல்ராம அவளோட அந்த கொடூரமான கொலை திட்டத்துல சேர்த்துக்கிறா. சோ ஆயுஷியும் பல்ராமும் சேர்ந்து தன்னுடைய அம்மாவை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சட்டம் படிக்கிற மாணவியா இருக்கிற ஆயுஷி தன்னுடைய அம்மாவை கொல்றதுக்காக முதல்ல அவ கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா எஸ்டிஐ? பிளாக் மேஜிக். எஸ், செய்வினை. நடு ராத்திரியில யாருமே நடமாடாத அந்த இருட்டான நேரத்துல செய்வினை செய்யப்பட்ட பிளாக் மேஜிக் பண்ணப்பட்ட ஒரு கொடூரமான சூனிய பொம்மையை கொண்டு வந்து யாருக்குமே தெரியாம நீரஜுடைய வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க. இந்த பிளாக் மேஜிக்னால நீரஜ் கண்டிப்பா துடிச்சு இறந்து போயிருவாங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சூனிய பொம்மையால நீரஜுக்கு துளி கூட எதுவுமே ஆகல. சோ அவங்க போட்ட முதல் பிளான் மொத்தமா டோட்டலா ஃபிளாப் ஆகுது. சோ அடுத்ததா ஆயுஷி போட்ட திட்டம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பண்ண போற இந்த கொலையில நம்மளுடைய டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். அதனால இந்த கொலையை எந்த ஒரு பிசிறுமே இல்லாம ரொம்பவே ப்ரொஃபஷனலா அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த நேரத்துல தான் இந்த மாஸ்டர் பிளான்குள்ள பல்ராமுடைய அப்பாவான மோகனும் அங்க வந்து சேர்றான். அதாவது ஆயுஷுடைய பெரியப்பா அந்த பிளான்குள்ள வர்றான். அப்படி ஆயுஷி சொன்னதை கேட்ட மோகன், இந்த கொலையை நம்ம ஏன் ஒரு கான்ட்ராக்ட் கிளியர் வச்சு பண்ணி முடிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய ஐடியாவை கொடுக்குறான். அதை கேட்ட ஆயுஷி உடனடியா ஒரு 7 லட்சம் ரூபாய் பணத்தை மோகன் கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, எனக்கு என்னுடைய அம்மா சாகணும், அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் மோகன் நேரா போய் ஹேமந்தை மீட் பண்றான். அப்படி மீட் பண்ணி அவனுடைய பிளானையும் சொல்லி ஹேமந்த் கிட்ட அந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கான். இப்ப ஹேமந்த் ஆயுஷுடைய அம்மாவான நீரஜை கொலை பண்றதுக்காக ஆகாஷ் சர்மா, மோஹித் சர்மா, அரவிந்த் சர்மா, அப்புறம் ரோஹித் ஜாதவ் அப்படின்னு ஒரு 4 பேரை வாடகைக்கு எடுத்துட்டு இந்த கொலைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு பக்கம் நீரஜை கொல்றதுக்காக ரொம்பவே கொடூரமான ஒரு திட்டம் போயிட்டு இருக்கும் போதே ஆயுஷி ஒரு பயங்கரமான கிரிமினல் மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருவேளை அம்மா இறந்ததுக்கு அப்புறமா போலீஸுடைய விசாரணை நடக்கும்போது நான் வீட்டுல இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மளுடைய பக்கம் அந்த இன்வெஸ்டிகேஷன் திரும்பிடுமோ, நம்ம ஈஸியா மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைச்சு சத்தம் போடாம திரும்பவுமே தன்னுடைய வீட்டுக்கே போய் தன்னுடைய அம்மா நீரஜ் கூடவே தங்க ஆரம்பிக்கிறா. தன்னுடைய பொண்ணு தானே, அவ கோவமா போனா பரவாயில்ல, இப்ப அகைன் திரும்பி வந்துட்டா அப்படின்னு திரும்பவுமே அவங்க வீட்டுல சேர்த்திக்கிட்டாங்க. ஆயுஷியுமே அவங்க அம்மா கூடவே தங்கி ஒரு பொய்யான பாச முகத்தை காட்டி அந்த ஒரு நாளுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா. இப்ப ஹேமந்த் வாடகைக்கு எடுத்த அந்த 4 பேருமே ஒரு காரை எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறாங்க. நீரஜ் எப்ப எங்க வேலைக்கு போறாங்க, எந்த நேரத்துல தன்னுடைய பையனை கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் விடுறாங்க, திரும்பவுமே எந்த ரூட்ல டெய்லியுமே நடந்து வருவாங்க, இப்படி எல்லா டீட்டெயிலுமே ரொம்பவே துல்லியமா நீரஜுக்கு துளி கூட சந்தேகம் வராத அளவுக்கு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நீரஜை கொலை பண்றதுக்காக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஹேமந்தும் அந்த 4 பேரும் கார் எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. ஆனா அன்னைக்கு ஃபார்ச்சுனேட்டா அதிர்ஷ்டவசமா நீரஜ் உயிர் தப்பிச்சிடுறாங்க. பிகாஸ் அன்னைக்கு அந்த கார் நீரஜை குறி வச்சு அங்க வந்துட்டு இருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா நடுவுல டிராபிக்ல மாட்டிருக்கு. அதனால அவங்களுடைய பிளான் அன்னைக்குமே ஃபிளாப் ஆயிருக்கு. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, தன்னை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற சந்தேகம் மெல்ல மெல்லமா நீரஜுடைய மனசு
மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. எஸ்டிஐ நான் எப்பவுமே சொல்றதா, நம்மளுடைய இன்ட்யூஷன், நம்மளுடைய உள் மனசு நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். கண்டிப்பா என்னமோ சரியில்லை, சுத்தி என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுக்கும். எஸ், அது நம்மளுக்கே இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அப்படி மட்டும் உங்களுக்கு எப்பாவது தோணுச்சு அப்படின்னா உடனடியா உங்களை சுத்தி இருக்கிற இடத்த கண்டிப்பா நோட்ட விடுங்க. ஆர் அந்த இடத்துல இருந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போயிருங்க. இல்லனா உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி தான் நீரஜுமே பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஆல்சோ இதை பத்தி தன்னுடைய வீட்லயுமே சரி, தன்னுடைய தம்பி ராகேஷ் கிட்டேயுமே சரி ரொம்பவே பயந்து போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா வீட்டில இருந்த ஆயுஷி இதை கண்டுக்காத மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிருக்கா. பட் அவங்களுடைய தம்பியான ராகேஷோ அன்னைக்கு அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது, சில வாரங்கள் கடந்து போகுது. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம நீரஜுமே தன்னுடைய பயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அகைன் சாதாரணமா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த வீட்டில் அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே தன்னோட பெத்த அம்மாவுடைய உயிரை காவு வாங்குறதுக்காக அந்த கொடூரமான ஆயுஷி துடிச்சிட்டு காத்துட்டு இருந்திருக்கா. இப்படியே ஒரு 3 மாசம் ஓடி போகுது. நீரஜ் இப்ப எந்த சந்தேகமுமே இல்லாம, எந்த ஒரு பயமுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஆயுஷி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கொல்றதுக்கான அந்த தேதியை குறிக்க ஆரம்பிச்சா. அப்படி அவ குறிச்ச நாள் தான் ஜூலை 3, 2026. ஸோ அன்னைக்கு ஹேமந்தும் அந்த 4 பேரும் ஒரு ஸ்கார்பியோ எஸ்யூவி காரை இல்லீகலா அதிக காசு கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாவே நீரஜுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒரு நிழல் மாதிரி கண்காணிச்சுட்டே வந்தாங்க. அப்படி அவங்க எதிர்பார்த்த அந்த சாயங்கால நேரமும் வந்துச்சு. தன்னுடைய பையனை கோச்சிங் சென்டர்ல விட்டுட்டு தனியா நடந்து வந்துட்டு இருந்த நீரஜை அந்த கேங் அப்படியே மின்னல் வேகத்துல காரை ஏத்தி அடிச்சு தூக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கு. இப்படி ஆயுஷுடைய இந்த மொத்த கன்ஃபெஷனையுமே கேட்ட போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுது. இது ஏதோ சாதாரணமான கோவத்துல நடந்த ஒரு கொலை கிடையாது. இது முழுக்க அந்த கவர்மெண்ட் வேலைக்காகவும் சொத்து வெறிக்காகவும் பல மாசங்களா பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு கோல்ட் பிளட்டட் ப்ரீ பிளான்ட் மர்டர் அப்படிங்கிறது புரிஞ்சது. சாதாரண சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆரம்பிச்ச இந்த இன்வெஸ்டிகேஷன் கடைசியில சிடிஆர், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், மொபைல் ட்ராக்கிங் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமா வெரிஃபை பண்ணி இதுல சம்பந்தப்பட்ட யாருமே தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க. ஹேமந்த், மோகன், ஆயுஷ் அப்படின்னு இவங்க எல்லாருமே சொன்ன கன்ஃபெஷனை வச்சு ஆயுஷி, மோகன், ஸ்வரூப், ஹேமந்த் அப்புறம் அந்த 4 பேரான அந்த கூலிப்படை ஆட்கள் இவங்க எல்லாரையுமே அதிரடியா அரெஸ்ட் பண்ணாங்க. பட் மோகனுடைய பையனான பல்ராம் மட்டும் போலீஸோடைய கையில சிக்காம எஸ்கேப் ஆயிருக்கான். ஸோ போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை கிரியேட் பண்ணி அவனை ஒரு இடம் விடாம தேடிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல மெயின் மாஸ்டர் மைண்டான ஆயுஷி அரெஸ்ட் ஆயிட்டா. ஸோ இதோட இந்த கேஸ் முடிஞ்சது அப்படின்னு எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த நேரத்துல போலீஸ் உட்பட இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆயுஷி அரெஸ்ட் பண்ணப்பட்ட நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே இறந்து போனாங்க இல்லையா நீரஜ், அவங்களுடைய தம்பி ராகேஷ் மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்த போலீஸ் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி அகைன் ராகேஷை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, என்னோட அக்கா நீரஜை மட்டும் இவ கொலை பண்ணல, என்னுடைய அக்காவுடைய கணவரான விஜயகுமாருடைய இறப்புலையுமே எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்னு போடப்பட்டிருந்துச்சு. ஸோ போலீஸ் இதை பற்றி ராகேஷ் கிட்ட தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ராகேஷ் சொன்ன அந்த பதில் அங்கே நின்றுட்டு இருந்த போலீஸ் எல்லாத்தையுமே தலை சுத்த வச்சுது. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னுடைய அக்காவுடைய கணவரான விஜயகுமாருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையானார் இல்லையா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்த உடனே அவர் உடனே எல்லாம் முழுசா செயலிழந்து போகல. ஆரம்பத்தில் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஓரளவு சாதாரணமாக தான் இருந்தார். ஆனா ஒரு நாள் ஆயுஷியும் அந்த பல்ராமும் சேர்ந்து விஜயகுமாரை ஃபுல்லா கியூர் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சரி, நான் கூட வரேன் அப்படின்னு சொன்ன விஜயகுமாருடைய ஒய்ஃபான நீரஜ், அதாவது தன்னுடைய அக்காவான நீரஜையும் ஏதோ சொல்லி நீங்க வர வேண்டாம் அப்படின்னு மழுப்பிட்டு அவங்க 2 பேர் மட்டும் விஜயகுமாரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி போனவங்க நாட்கள் இல்ல, வாரங்கள் இல்ல, சில மாசங்களா விஜயகுமாரை கண்ணுல காமிக்கவே இல்லை அப்படின்னும், அப்ப வீட்டில இருந்த அவருடைய மனைவியான நீரஜ்
நீரஜும் பயந்து போய் தன்னுடைய பொண்ணான ஆயுஷி கிட்ட என்னாச்சு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா கூட அதுக்கு ஆயுஷியும் பல்ராமும் எந்த ஒரு சரியான லொகேஷனையுமே சொல்லாம இல்லம்மா அப்பா இப்ப நல்லா தான் இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற அந்த ஒரு பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி போனவங்க கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறமா தான் 3 பேருமே, அதாவது ஆயுஷி, பல்ராம் மற்றும் விஜயகுமார், அவங்க எல்லாருமே திரும்பவுமே வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த புதுசுல விஜயகுமாருமே கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்காரு. ஆனா நாட்கள் கடக்க கடக்க அவருடைய கண்டிஷன் மறுபடியுமே ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல விஜயுடைய நிலைமை ரொம்பவே மோசமாகி சாப்பாடு, மூச்சு அப்படின்னு டியூப் வழியா தான் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஸ்ட்ரோக் காரணமா விஜயகுமாரும் படுத்த படுக்கையாகவே அப்படியே இறந்து போயிருக்காரு. ராகேஷ் இத சொன்னதுமே போலீஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தப்ப விஜயகுமார் நல்லா தானே இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா தானே அகைன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இறந்திருக்காரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராகேஷ் கொடுத்த இன்னொரு பதில் இந்த கேஸுடைய டிரெக்ஷனையே மொத்தமா மாத்துற அளவுக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா அப்படி விஜயகுமார் இறந்ததுக்கு அப்புறமா ஆயுஷிக்கும் நீரஜுக்கும் நடுவுல சொத்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பெரிய சண்டையில ஆயுஷி ஒரு நாள் கோவமா தன்னுடைய அம்மாவான நீரஜை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா. அது என்ன அப்படின்னா, அப்பாவுடைய டியூபை புடுங்கி சாகடிச்சு எனக்கு உன்னை கொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு தான் அன்னைக்கு வீட்டை விட்டு பல்ராமுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. இதை கேட்ட ஆயுஷுடைய அம்மாவான நீரஜ் ரொம்பவே பயந்து போய் அன்னைக்கே தன்னுடைய தம்பியான ராகேஷ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னைக்கு ராகேஷ் சின்ன பொண்ணு ஏதோ கோவத்துல வாய் தவறி பேசியிருப்பா அப்படின்னு அன்னைக்கு நீரஜை சமாதானப்படுத்தி விட்டு. ஆனா அவ சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அவ பண்ண கொடூரமான கொலை அப்படின்னு இப்பதான் ராகேஷ்க்கு புரிய வந்திருக்கு. ராகேஷ் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. இது வெறும் ஒரு கொலை கிடையாது, இது ஒரு டபுள் மர்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இந்த கேஸை இன்னுமே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன விஜயகுமாருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் டீடைல்ஸ், அவருடைய டெத் சர்டிபிகேட், அப்புறம் அந்த 3 மாசத்துல நடந்த பேங்க் டிரான்சாக்சன்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே இப்ப போலீஸ் தோண்டி துருவி கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன்ல விஜயகுமாருடைய இறப்புலையும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சாட்சி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு டபுள் மர்டர் கேஸா மாறும் அப்படின்னு போலீஸ் இப்ப பிரஸ் மீட்ல ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் கிட்ட சிக்காம தலைமறைவா இருக்கிற அந்த பல்ராம பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஆயுஷி அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ கோர்ட்ல ஒரு பெயில் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணியிருக்கா. அவளோட லீகல் டீமை சேர்ந்த அட்வொகேட்டான ஹுசைன் கோர்ட்ல அவளுக்காக பல ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சிருக்காரு. நீரஜுடைய சொந்தக்காரங்க கொடுக்கிற பிரஷர் காரணமா தான் ஆயுஷிய இந்த கேஸ்ல தப்பா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆயுஷி இந்த கொலையை பண்ணவே இல்லை, சொல்ல போனா தன்னுடைய அம்மா இறந்ததுல இருந்து ஆயுஷி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த வீட்டுல ஆயுஷியும் அவங்களுடைய பிசிக்கலி சேலஞ்சான தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த தம்பியுமே முழுசா ஆயுஷி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே சென்டிமெண்ட்லாம் பேசியிருக்காரு. இதுக்கு மேல கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த ஸ்பாட்ல ஆயுஷி இல்லவே இல்லை. ஆனா அது மட்டும் இல்ல, அவங்க மேல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா வாதாடி இருக்காரு. ஆனா கோர்ட் அவங்களுடைய இந்த பெயில் அப்ளிகேஷனை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்குமே நடந்த இன்வெஸ்டிகேஷனை வச்சு பார்க்கும்போது ஆயுஷி தப்பா ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு பிரைம் எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு ஜட்ஜ் அந்த ஃபேக்சுவல் ரிப்போர்ட்டை ரொம்பவே தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே போலீஸ் ஒரு டீடைல்டு சார்ட் ஷீட்டை இப்போ வரைக்குமே ஃபைல் பண்ணல. அரெஸ்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய எக்ஸாக்ட் கன்ஃபெஷனையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதா போலீஸுடைய தரப்புல இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்டிஐ இந்த கேஸ்ல ஆயுஷி அவளுடைய அப்பாவையுமே கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ வரைக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபோன் எடுத்து லைக் பண்ணிருங்க. பிகாஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. இப்பெல்லாம் ஸ்டார்டிங்லேயே லைக் போட்டுறோம் ப்ரோ அப்படின்னாலுமே ஓகே, போடாதவங்களுக்கு சொல்றேன், ஃபோன் எடுத்து ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எஸ்டிஐ, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காகவும் சொத்து மேல இருந்த வெறிக்காகவும் 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாவையே உயிரை பறிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி இவ்வளவு கொடூரமா
விஷயமா மாறி இருக்கு. மை டியர் மல்டி டேலண்டட் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கேஸுடைய நரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்டான கேஸ், ஒரு யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலுமே அதை நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய நரேஷன் ஸ்டைல பார்க்கணும் அப்படின்னாலுமே கீழே அந்த கேஸுடைய நேமை கமெண்ட் பண்ணுங்க. 1 அல்லது 2 வாரங்கள்ல அந்த கேஸ் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய சேனல்ல போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.